character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening to all the viewers. லாஸ்ட் கிளாஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட்டோட சம்ஸ்லாம் பார்த்தோம். அதை பேஸ் மாடல்ஸில் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் பாலினாமியில் எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம். அதை எல்லாருமே சென்ட் அவுட் த வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணியிருந்தீங்க. இன்னும் மோஸ்ட் ஆஃப் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். புரியாத டவுட்டாக இருந்தாலும் ஈஸியாக புரியணுன்னாக்கா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் புரியும். ஓகேங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டை நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, we'll see about the example for perfect square root of the terms. Example 3.23. If in a condition for the given polynomial equation 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b, it is a perfect square nu question கொடுத்துட்டு is a unknown will be find out. அப்போ அந்த unknown நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ find the values of a and b. அது எப்படி find out பண்ணுவோம்? We will be use the long division method. Already last classல டீச் பண்ணதே same type of question. ஆனால் இங்கே here unknowns will be find out the term a b வேல்யூ find out பண்ணணும். அப்போ we will be use the condition given polynomial inside வச்சிருக்கலாம். அப்போ what about the perfect square of the term? 9 உடைய perfect square 3 3s are 9. அப்போ therefore x power 4 in terms of x square 3x square 3x square multiply about, then will be subtraction. In your first term will be elimination. Okay, அப்போ first term will be cancellation ஆயிடுச்சு. அடுத்த ரெண்டு steps will be down. அப்போ அடுத்த ரெண்டு ஸ்டெப்ஸ் டவுனில் எடுத்துகிட்டு வந்துடலாம். வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவில் தான் இருக்குது. அதனால் பாசிட்டிவ் அப்படியே வச்சு 12x cube ப்ளஸ் 28x ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட் டேர்ம்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம இங்கே என்ன வேல்யூஸ் வந்திருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா அவர் எனக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 2 3s are 6x ஸ்கொயர். இந்த டேர்ம்ஸ் நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறோன்றதை பாருங்கள். என்ன ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் 1 வாட் அபவுட் இன் ஃபஸ்ட் ஸ்டெப் 12x cube டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா 6x ஸ்கொயர். அப்போ 6x ஸ்கொயர் தென் வில் பி கேன்சல். இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 12x cube இருக்குது. 12x cube டிவைடட் பை 6x ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் x ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஒரு x இருக்குது. 6 டேபிளில் 12 கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2x ரிமைனிங். அப்போ இந்த ஆர்டரை நான் போத் த டேர்ம்ஸ்லேயே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணுன்றது? அப்போ therefore 2x ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2xஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா both the multiply of the terms இது எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 2xஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x into 6x ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 12x cube. அப்போ ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸு 2 2s are 4 x into x square 4x square. அப்போ then will be subtraction of the terms. This term will be cancellation ஆயிடுச்சு. அதே போல் அதுக்கு அடுத்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணும்போது நான் எனக்கு 24x ஸ்கொயர். அடுத்த ரெண்டு ஸ்டெப்ஸு கீழே டவுனில் இறக்கிட்டு வர வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே சப்ராக்ஷன் 24x ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் பின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த அகைன் நான் மல்டிப்ளை அபவுட் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4xன்னு இருக்கும். இங்கே எப்படி ப்ளஸ் 4 வந்ததுன்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அதுதான் இங்கே ஸ்டெப் 2ல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. வாட் அபவுட் த ஸ்டெப் 2 in terms of what about the first 24x square divided by in these steps la first one what about here
6x square. அப்போ 6x square. x square will be cancelled. 6 table of 24 how many times? 4 times. That is equal to 4. Okay. அப்போ plus 4 ன்றதுனால both the terms will be added plus 4. Okay. அப்போ 4 ஆல all the terms will be multiplied. Okay. நான் 4 ஆல எல்லாத்தையும் multiply பண்ணுறேன். அப்போ 4 ஆல multiply பண்ணும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 24x square plus 4 4s are 16x plus 4 4s are 16. Okay. Then will be minus apply பண்ணா then term will be 0. Okay. அப்போ all the terms ஏன்னா கொஸ்டினில் எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா it is a perfect square ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ because the given polynomial is a perfect square ன்றதுனால then will be considered about a minus 16 equal to 0. ஏன்னா separation apply பண்ணதுனால a minus 16 equal to 0, b minus 16 equal to 0. Then what about we get the value? A equal to 16, b equal to 16. Okay. This is find out the solution of the term. Okay. புரியுதுங்களா? Okay students, exercise 3.8 பார்த்தீங்கன்னா third sum பார்க்க போகிறோம். இப்போ previous sum பார்த்தோம் அதே same type of model question. Given the polynomial equation, take the square root of the terms. What about will be considered the long division method? 4x power 4 minus 12x cube plus 27x square plus bx plus a. We will find out the unknown a and b value. What about in a perfect square of the term? 2x square 2x square. We will multiply about 4x power 4. Our then will be first term will be sign will be changed, eliminating the part. And next step will be considered 2 steps will be down of the term. Minus 12x cube plus 27x square. Okay. In this term we will multiply in terms of 2. Multiply by 2. Therefore 4x square. In this step, first one, what about the first step? Minus 12x cube divided by, what about the first step? 4x square. அப்போ 4x ஸ்கொயரால் டிவைட் பண்ண போகிறேன். x ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது x கியூபில் ஒரு x ரிமைனிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். how many times? 3 times. அப்போ minus 3x இருக்குது. அப்போ நெகட்டிவோடு இருக்குன்னா it will be add the same also. minus 3x minus 3x. இப்போ minus 3x ஆல் நான் இந்த ஓல்ட் டேர்மையும் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அப்போ ஓல்ட் டேர்மையும் ப்ரொவைட் பண்ணால் minus 12x cube minus into minus plus 3 3s are 9 x into x x square. Okay. அப்போ then will be again sign will be changed, negative தான் multiply பண்ணுறேன். negative into negative positive negative. Okay. அப்போ in this term will be cancellation ஆகுது. அடுத்த term பார்த்தீங்கன்னாக்கா 27ல் 9 போச்சுன்னா remaining. What about it will be remaining the terms? Therefore 18x square. Okay. 18x square. Next 2 steps will be down of the term. Will be considered the term plus bx plus a. Okay. What about it will be considered the term? Again in terms of 2 ஆல் multiply பண்ணுங்க. What about the 2 ஆல் multiply பண்ணாக்கா? In next step we multiply in terms of 2 table. It will be considered about the 4x square. 2 table multiply in the terms. What about we will consider the term? 4 table multiply panaka in terms of minus 6x. Okay. But what about the first step? Will be second stage will be considered about in a first step of the term 18x square. In this term will be considered about what about in terms of 18x square divided by 4x square. x square will be cancelled. How many times will be considered? 2 table will be cancellation about in terms of 9 times 2 times about 9 by 2. Okay. But then will be considered about 9 by 2 will be both the term will be added plus 9 divided by 2 plus 9 divided by 2. Okay. But therefore whatever will be multiplied in terms of 9 in terms of 2 18x square. எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னு தெரியுதுங்களா? இந்த ஸ்டெப் நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். 4x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9/2 வில் மல்டிப்ளை அபவுட் 9/2. அப்போ 9/2 நான் மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 9s ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 into 9/2x ஸ்கொயர். தட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 6 into 9/2x plus 9/2 into 9/2.
ஓகே அப்போ in terms of 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 2 times 2 9s are 18x square and minus இது 2 டேபிளை கேன்சல் பண்ணால் 3 times 3 9s are 27x. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் in terms of 9 9s are 81/4. ஓகே அப்போ in this orderல எனக்கு equations கிடைக்குது. அப்போ therefore then substitute in terms of minus 27x plus 81/4. ஓகே அப்போ given ஸ்டார்டிங்லேயே கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா since it is a perfect squareன்னு சொல்லிட்டாங்க அப்போ sign will be changed. இங்கே sign change பண்ணால் positive, இங்கே sign change பண்ணால் negative. அப்போ all the terms will be 0 remainder. What about in terms of a values and b values பார்த்தீங்கன்னாக்கா we compare the term. It is a since it is a perfect squareன்றதுனால bக்கு நேராக என்ன வேல்யூஸ் இருக்கோ அது அப்படியே நான் எடுத்துக்க போகிறேன். ஏக்கு நேராக என்ன வேல்யூஸ் பாசிட்டிவ் இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். therefore find the values of அப்போ என்ன சொல்லலாம் a equal to 81/4 and b equal to what about b in terms of b equal to minus 27. Okay, this is a given solution of the polynomial. Okay, a values and b values will be find out the term. Okay, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அன்னோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் கொடுத்துருந்தாங்க. இங்கே அன்னோன் பார்த்தீங்கன்னாக்கா மிடில் ஆஃப் த டேர்ம்ஸில் இருக்குது. அப்போ மிடில் ஆஃப் த டேர்ம்ஸில் அன்னோன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் இன் எக்ஸசைஸ் 3.8ல 4th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆர் சேம் டைப் ஆஃப் த மாடல் இன் யூஸிங் த லாங் டிவிஷன் மெத்தட். அப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் x⁴ minus 8x³ plus mx square plus nx plus 16. Okay, even a long division method what is a perfect square of the term x square அப்போ x⁴. அப்போ in terms it will be sign will be changed eliminating the part and next 2 steps will be down of the term. What about the down of the term? Next minus 8x³ plus mx square. In terms of again multiply about 2x². But it will be first step. What about the first step? It will be minus 8x³ divided by 2x². Okay, square la cube போச்சுனா remaining ஒரு x இருக்கு. 2 டேபிள் 8 கேன்சல் பண்ணாக்கா 4 இருக்கு. minus 4x remaining. அப்போ adding the term minus 4x both minus 4x. அப்போ minus 4x all the terms will be multiply about. Okay students, last இதில் பார்த்தீங்கன்னாக்கா minus 4x ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். both the side will be added. minus 4x ஆல் all terms ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இப்போ minus 8x into x² பார்த்தீங்கன்னா x³ negative into negative positive 4 4s are 16 x into x² okay, and sign will be changed negative into negative positive negative. In terms will be cancellation. Again 2 steps will be down of the term. Okay, now what about in terms of m minus 16? ஏன்னா இங்கே it is for unknown. அப்போ m minus 16 x² காமனாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் nx ப்ளஸ் 16. ஓகே, அப்போ இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா what about in terms of next we will multiply by 2. அப்போ in terms of 2x² minus 8x நீங்கள் என்ன ஆட் பண்ணால் in terms of what about will be considered? ஏன்னா in terms of both the terms will be considered equivalence of the terms. It is a unknown of the value. அப்போ whatever we will be choose the value plus 16 உடைய perfect square என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 4 4s are 16. அப்போ it will be added plus 4. அப்போ both the side will be added plus 4. We multiply in terms of 4 2s are 8x² minus 8 4s are 32x and 4 4s are 16 plus 16. அப்போ then the term will be sign negative positive negative. அப்போ it will be perfect square னு சொல்லியாச்சு. அப்போ perfect square ன்றதுனால since it is a perfect square ன்றதுனால then we will be compare about what about in comparing the coefficient terms m minus 16 minus 8 equal to 0. ஓகே, இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது n plus 32 equal to 0. அப்போ what about m ஓட values in terms of m minus 24 equal to 0, m is equal to 24 and n is equal to minus 32. It is clear about this is a solution for m and n value. Since it is a perfect square சொல்லி முடிக்கணும். Since it is a
perfect square. Okay, it is a solution of the terms. Then we will find the value of the m and n oda value. In a middle of the terms கண்டுபிடிக்கிறதால we will be use the same method. Okay, middle and end of the terms. Suppose எனக்கு first in terms of இந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்க x power 4 க்கு முன்னாடி எனக்கு coefficient a b unknown கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் it will be use the condition about same method. It will be constant last மாத்திக்கலாம். Okay. Okay students, last class நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா in terms of first exercise 3.8ல third sumல first part பார்த்தோம் b value a value find out பண்ணுறது and fourth sumல பார்த்தீங்கன்னாக்கா second sum பார்த்தோம் middle of the terms will be find out. அதே same method of the questions will be work out about homework questions for fourth question homework sums and also next one will be homework. In this type of question எப்படி சார் homework complete பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா it is a first one will be unknown of the கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கனாலும் நாம் எப்படி சால்வ் பண்ணோம்னாக்கா 2x ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேங்களா? அப்போ in terms of 4x power 4 in terms of 2x square ரைட் பண்ணோம். இங்கே ax power 4 ஸ்டார்டிங்கே அன்னவுனாக இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கே அன்னவுனாக இருக்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னாக்கா it is a ஆர்டரை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ஆர்டரை ரீஅரேஞ்ச் பண்ணால் what about it will be considered about 100 plus 220x plus 361x square plus bx cube plus ax power 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கும். அப்போ 10 எழுதிக்கலாம். அப்போ 100. ஓகே, இந்த இஸ் ஆர்டரில் will be simplify that term. Okay, அப்போ find the values of a and b values find பண்ணி முடிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா எப்பயுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி மாடலில் ஸ்கொயர் ரூட்டில் கொடுக்குறாங்கனாக்கா உன்னுடைய லாஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஓகே, அதான் எண்டிங் ஆஃப் த டேர்ம்ஸும் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டார்டிங் ஆஃப் த டேர்ம்ஸ் தான். இதில் பாருங்கள், இந்த சம்மில் பார்த்தா தெரியும் பாருங்கள், இங்கே x power 4னு இருக்குது, இங்கே x16 இருக்குது. 16 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ அதே போல் x power 4 x ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே அன்னோன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு கிடைச்ச வேல்யூ உங்களுக்கு தெரியும். 81/4 வந்துச்சு. அப்போ 81/4னால என்னது எனக்கு இட் இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, 9/2/2 எழுதிக்கலாம். அதே ஆர்டரில் தான் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் வேறு ப்ராப்ளம்ஸை ஹோம்ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணுங்கள். திஸ் டைப் ஆஃப் த 2 questions will be homework. ஓகே, அண்ட் சென்ட் அவுட் த வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். வாட் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் டாபிக் ஃபார் quadratic ஈக்குவேஷன். quadratic ஈக்குவேஷன்னா என்ன? quadratic ஈக்குவேஷன் எப்போ சொல்லுவீங்க? ஓகே, ஒரு ஈக்குவேஷன்ஸில் எனக்கு எப்படி இருந்தால் quadratic ஈக்குவேஷன் சொல்லுவோம்? ax square plus bx plus c equal to 0. This is a quadratic equation. It is a quadratic equation. A quadratic equation na degree 2 இருந்துச்சுனாக்கா it is a quadratic equation. Cubic polynomial பார்த்தீங்கன்னாக்கா cubic equations இருந்துச்சுன்னா that is equal to it is a one of the polynomial equation and cubic polynomial னாக்கா ax cube plus bx square plus cx plus d equal to 0. In these terms like a is not equal to 0 இருக்கணும். அதே போல் cubic polynomial இருந்தால் a is not equal to 0 இருக்கணும். ஓகேங்களா? in this orderல will be considered about. in linear equations நாக்கா ax plus c, it is also a is not equal to 0. okay, in terms of linear equation it is a quadratic polynomial, linear polynomial, quadratic polynomial and cubic polynomial and so on. In general in here polynomial equation. okay, in this type of model தான் உங்களுக்கு வரும். இதை நம்ம in terms of எப்படி நம்ம solving quadratic equations, ஒரு ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறது, அது சம் அண்டு ப்ராடக்டாக we will be choose the term. ஓகே, சம் ஆஃப் த ஈக்குவேஷன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க, அதை will be considered about x square minus sum of roots into x plus product of roots equal to 0. okay, in this orderல will be write on the quadratic equation ஃப்ரேம் பண்ணுறது. ஓகேங்களா? எனக்கு சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கனாக்கா we will apply in the quadratic equation, find the quadratic equation கேட்டனா then substitute in a equation. ஓகே, இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதனுடைய ஹோம்ஒர்க் சம்ஸை கம்ப்ளீட் பண்ணி சென்ட் அவுட் த வாட்ஸ்அப் நம்பர். தேங்க்யூ டு ஆல்.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.